श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्य केसरिः वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राहद्यो दम्पती जगदहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मचन्द्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु नः परमं रहस्यं संवादये सह शरणागतिमन्त्रसारः சிவபதியான பகவான் அவருடைய குணங்கள் அதிலிருந்து சரணாகதி சரணாகதி கத்தியம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் அப்படின்ற கத்தியத்திரையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்ததை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பெருமாளுடைய குணங்கள்லாம் சொல்லி சரணாகதி பண்ணேர். முதல்ல சரணாகதி கத்தியத்துல, ஸ்ரீரங்க கத்தியத்திலையும் மித கத்தியமாக சின்னதாக சுருக்கமாக அதே விசேஷமாக சொன்னார். இப்போ வைகுண்ட கத்தியத்துல வைகுண்ட வர்ணனையும், அது மட்டும் இல்லாம வைகுண்டத்துல போகும் பொழுது அங்க எப்பேற்பட்ட இதெல்லாம் ஒரு ஜீவன் முக்தனான பிறகு அங்க போய் நித்தியசூரிகளோட சேர்ந்து ஒரு முக்தாத்மா எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுவான் அப்படின்ற அந்த அனுபவத்தையும் இங்க எடுத்து சொல்றேன். போன வாரம் பார்க்கும் பொழுது ததோ பகவதோ நித்தியஸ்வாமியம் அப்படின்னு பார்க்கும்போது சொன்னோம், கதாஹம் பகவந்தம் நாராயணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அந்த யாத்திரை ஞாபகம் இருக்கணும். எப்ப நான் போக போறேன், எப்ப அந்த பெருமாளை நேர சேவிக்க போறேன் அப்படின்னு. மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுசா அப்படின்னு, மம குலநாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் அப்படின்னு அப்பேற்பட்ட குலதனமான நாதனான சாட்சாத் பகவான அவரே சாட்சாத் மாதா பிதாவாக சர்வமாக இருக்கிற எப்ப நான் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அப்படின்னு என்னுடைய கண்களாலே எப்ப நான் பார்க்க போறேன். கதாஹம் பகவத் பாதாம் புஜத்வயம் சிரசா தாரயிஷ்யாமி, எப்போ போய் அந்த அப்பேற்பட்ட பெருமாளுடைய இரண்டு திருவடிகள் தாமரை போன்ற அந்த திருவடிகளை எடுத்து நான் தரிக்க போறேன், தன்னுடைய சிரசுல நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு. கதாஹம் பகவத் பாதாம் புஜத்வயம் பரிச்சர்யா அப்படின்னு எப்போ அந்த அப்பேற்பட்ட திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன். நிரஸ்த சமஸ்தே தர போக சஹா அப்படின்னு, இதுதானே போக்கியம், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவும் தெரியாது, இதுவே போக்கியம் அப்படின்னு இருக்கணும். அபகத சமஸ்த சம்சாரிக ஸ்வபாவஹா அப்படின்னு, இனிமேல் சம்சார கஷ்டமே இல்லை, இனிமேல் எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதில்லை, எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு, எப்பவும் ஆனந்த லோகத்துல ஆனந்தமயமாக அப்பேற்பட்ட பகவானை சேவிச்சுண்டு ஆனந்தகரமாக இருக்கலாம் அப்படின்னு. தத்பாதாம் புஜத்வயம் பிரவேக்ஷாமி அப்படின்னு, பாதத்துல கைங்கரியம் பண்ண போறேன்னு இல்ல, எப்போ அந்த பாதத்துல அடங்கிட போறேன், நான் போய் அந்த பாதத்துல அடங்கிட போறேன், பகவானுக்கு ஒரு திருவாபரணம் போல திருவடியிலேயே இருந்துட போறேன் அப்படின்னு. கதாஹம் பகவத் பாதாம் புஜத்வயம் பரிச்சரியா கரணயோக்யா அப்படின்னு அப்பேற்பட்ட யோக்கியத்தை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு. ததே கபோகா தத்பாதவ் பரிச்சரிஷ்யாமி, அப்பேற்பட்ட திருவடி கைங்கரியத்துக்காகவும் அந்த யோக்கியத்துக்காகவும் நான் காத்துருக்கேனே, எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு. கதாமாம் பகவான் ஸ்வக்கீயா அதிசீதலையா திருசா அவலோக்கிய அப்படின்னு குளிர்ந்த கட்டாட்சம் பண்ண போறான் பகவான். அங்க போன உடனேயே என்னை பார்த்து ஆஹா வந்திருக்கியா அப்படின்னு கூப்பிட்டு, வந்தையா அப்படின்னு, கோசி நீ யார் அப்படின்னு கேட்பானாம் சாட்சாத் பகவான். எதுக்கு கேட்கிறான் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அம்மா அப்பா கேட்கிறா இல்லையா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கிறா. இவாளுக்கு தெரியாதே இல்லை, பேர் வச்சதே இவா தானே. ஆனா கேட்கிறான்னு அவன் எப்படி சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னு அவன் கத்துக்கிறதுக்காகவும், இல்ல அவன் எப்படி சொல்றான்னு பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் அப்படின்னு. அந்த மாதிரி சாட்சாத் பகவான் கேட்கிறான்னா, அவன் நான் உன்னுடையவன், உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற அந்த அழகுக்கு அவன் அதை கேட்கிறான். ஸ்னிக்த கம்பீர மாதுரையாகிரா பரிச்சரியாயாம் ஆக்ஞா பயிஷ்யதி அப்படின்னு, இங்கேயே இரு, இனிமேல் மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணு அப்படின்றது அவன் ஆக்ஞாபனை பண்ணணும், அதை நினைச்சு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு.
இது பகவத் பரிச்சரியாயாம் ஆசாம் வர்தயித்வா. அப்பேற்பட்ட ஆசை எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல அக்ரூர யாத்ரா அப்படின்றது வரும். ஆச்சரியமா இருக்கும். அக்ரூரர் கம்சன் கிட்டதான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனா பரம பாகவதோத்தமர், கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கவர், கண்ணன் சாட்சாத் பெருமாள் அப்படின்றது தெரிந்தவர். ஒரு சமயம் எப்பதான் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், கண்ணனை சேவிக்க போறேன் நினைச்சுட்டே தான் இருப்பேன். இப்போ ஒரு நாள் கம்சன் என்ன பண்றான்னா, இந்த கண்ணனை என்னென்னவோ பண்ணி பார்த்தான். அவன் போத்தனன், பகாசுரன், யாரையோ அனுப்பிச்சு பார்த்தான். எல்லாரும் போயிட்டா. அப்ப இனிமே என்ன பண்ணணும்னா மதுரைக்கு கண்ணனை கூட்டுண்டு வந்து எப்படியாவது வதம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சான். இப்ப யாரு கூப்பிட்டா கண்ணன் வருவேர் அப்படின்னா, அக்ரூரர் போல பாகவதர் தான் அனுப்பணும் அப்படின்னு அக்ரூரரை கூப்பிட்டார். நீ போய் கண்ணனை கூட்டுண்டு வா அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பேற்பட்ட பிருந்தாவனத்துக்கு நான் போய் கண்ணனை கூட்டுண்டு வரேன் அப்படின்னதுமே ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ அன்னைக்கு ராத்திரி எல்லாம் அவருக்கு வந்து ஒரே துடிப்பு. ஆஹா, நாளைக்கு நான் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு நான் போறேனே, கண்ணன் நான் பார்க்க போறேனே, அவன் என்னை பார்த்ததும் முதல்ல என்ன சொல்ல போறான், நான் அப்ப எப்படி அவன் போய் காலில் உழ போறேன், அவன் என்னை எப்படி பிடிச்சு எழுப்புவான், அந்த பாதைகள் எல்லாம் எப்படி நான் ஒவ்வொன்றையும் ஸ்மரிச்சுன்னு போவேன், இங்கதானே கண்ணன் விளையாடின இடம், இங்கதானே கண்ணனுடைய பாதம் பட்ட இடம். அப்படிதான் போறார் அவர். அந்தந்த இடத்துக்கு போகும் பொழுதும் ஒவ்வொரு க்ஷணமும் அவருக்கு அப்படியே ஆசை இன்னும் நெருங்கிறது. ஆஹா, கண்ணனை பார்க்க போறேன், கண்ணனை பார்க்க போறேன்னு அந்த கண்ணன் பாதம், அவன் சொல்றா இங்கதான் கண்ணன் விளையாடுவேன்னு ஒண்ணு, பாதம் பட்ட இடம் அப்படின்னு அந்த இடத்துல போய் அங்க பிரதட்சணம் பண்றாரு. அந்த அந்த திருவடி பாத தூளி பட்ட இடம் அப்படின்னு அந்த மண்ணெல்லாம் எடுத்து தன்னுடைய உடம்புல போட்டுக்கிறார். அப்படி அந்த யாத்திரை அப்படி இருக்கணும். அவ பெருமாளை வைகுண்டத்துல நம்ம நேர பார்க்க போறோம் அப்படின்னா, எப்ப சரணாகதி பண்ணியாச்சோ மோட்சம் சத்தியம்னு ஆயிடுத்து. தேகாவசானே முக்தி சியாத் அப்படின்னு இந்த தேகம் போகிற சமயத்துல நமக்கு மோட்சம்னு ஆயிடுத்துன்னா, அப்போ ஒரு நாளும் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அக்ரூரர் யாத்திரை போல, ஆஹா நான் வைகுண்டத்துக்கு போறேன், அங்க பெருமாளை சேவிக்க போறேன், அங்க அவருடைய திருவடியை பிடிச்சிக்க போறேன், இனிமேல் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, என்னென்ன கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு இந்த பூமியிலேயே இருந்து பூரிச்சு போனோமாம். அதுதான் உண்மையிலேயே யாத்திரை அப்படின்னா. அதனால ஒரு பரம பாகவதோத்தமன் சரணாகதிக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் பாஷ்யக்காரங்க காட்டுறேன். சரணாகதி பண்ணிட்டு அதான் சரணாகதி பண்ணியாச்சே மோட்சம் தான் சத்தியமே அப்படின்னு நான் எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. பாகவதாளுடைய லட்சணம் என்ன? இதுக்கு ஒரு உதாரணம் பெரியோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாவல்பாக்கம் சுவாமி எல்லாம் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ எக்ஸாம் எழுதுறோம். நீ எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறான். அதுல நம்ம டாப் வந்துட்டோம், இன்டர்வியூ எல்லாம் எடுத்தா. அப்ப சொல்றா அடுத்த 6 மாசம் கழிச்சு உனக்கு அப்பாயின்மெண்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸரா அப்பாயின்மெண்ட் அப்படின்றா. ஆனா இவன் என்ன பண்றான்னா கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுப்போம். உனக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரமே இல்லை. ஆனா நல்லா படிச்சான், ஐஏஎஸ் பாஸ் ஆயிட்டான், 6 மாசத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸராவே ஆக போறான் அப்படின்னா இவன் எப்படி இருக்கணும்? சரி, 6 மாசத்துக்கு நமக்கு சாப்பாடுக்கு வழி இல்லையே, நான் பக்கத்துல திருடி சாப்பிடலாமா அப்படின்னா, நாளைக்கு அந்த பதவி கிடைச்ச உடனே இருக்கிறவாளை திருட விடாத பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்ற போஸ்ட் உனக்கு கொடுக்கும் பொழுது அது இப்போல இருந்தே அதுக்கு தகுந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோமே தவிர நான் திருடி சாப்பிடலாமா அப்படின்னா எப்படி இருக்கும்? 6 மாசம் கழிச்சு போலீஸ் ஆஃபீஸ் ஆஃபர் ஆக போறேன்னு ஆஃபர் வந்தாச்சு. ஆனா நான் திருடினா நாளை பின்ன அது தெரிஞ்சா எப்படி நீயே திருடன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ பரம வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சரணாகதி பண்ண உடனே அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ சாதாரண சாமானிய மனுஷர்கள் போல இருந்துடலாமா? அதான் அவா இருக்கா, அவா அப்படி இருக்கா, அவா இந்த பூமியில இருக்கிற கூட இதெல்லாம் ஏதோ சந்தோஷம்னு நினைச்சு சுத்தின்னு இருக்காள். ஏன்னா நம்மளும் அப்படி இருக்க முடியுமா? அதான் சரணாகதி பண்ணியாச்சேன்னு நம்ம எப்படி வேணா இருக்க முடியாது. அப்போ அது அது ஆச்சாரியர் நமக்கு பண்ணி வச்சேருன்னா அதை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும், அங்க எப்படி சேவிக்க போறேன், அப்படி அந்த ஆசையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு. அக்ரூர யாத்ரா அப்படின்றதுதான் இதுக்கு வியாக்கியானத்திலையும் பிரிவா நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கண்ணனை பார்க்க போறேன் அப்படின்னு எப்படி அவர் பூரிச்சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஆசை எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ வைகுண்டத்துக்கு ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சு போயிட்டான் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? வைகுண்டத்துக்கு போற யாத்திரை எல்லாம் நம்மாழ்வார் ஆச்சரியமாக திருவாய்மொழியில கடைசி தசகத்துக்கு முன்னாடி தசகத்துல சொல்றாரு. வைகுண்டம் புகுதலும் வாசலில் வான் அவர் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. வைகுண்டம் புகும்போது எப்படின்னா முதல்ல ஆகாசங்கள் எல்லாமே சப்தம் பண்ணுமாம். இவன் பிராணம் போற சமயம் ஆயிடுத்து, இவன் மோட்சத்துக்கு போக போறான் அப்படின்னா
இந்த செடி கொடிகள் சமுத்திரம் எல்லாமே கைத்தட்டுமாம் இவருக்கு. ஏன்னா மோட்சத்துக்கு போக போறான் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அந்தந்த தேவர்கள்லாம் பூர்ண கும்பம் கொடுத்து தன்னை வர வைப்பான். அதுக்கும் அடுத்த பக்கம் போனா பெரும் வைகுண்டம் வாசல்ல அப்புறம் விரஜா நதியில இவர் தீர்த்தாமாடம். விரஜா நதி தான் இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் அப்புறம் ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் நடுவுல இருக்கு. அதுல தீர்த்தாமாடினோன்னு இவன் அப்ராக்கிருத சரீரம் அப்படின்ற சரீரத்தை எடுத்துக்கிறான். இது பஞ்சபூதத்தினால பண்ணப்பட்ட சரீரம், அழிய போறது. எப்ப பிராணம் போச்சோ இந்த சரீரத்தை அப்பயே விட்டாச்சு. பிராணம் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து விரஜா நதி வரைக்கும் அவன் போறது சூக்ம சரீரம் அப்படின்னு எடுத்துக்கிறான். அந்த சரீரம் வெளியில தெரியாது, சூக்ம சரீரம் அப்படின்னு. விரஜா நதியில போனவுடனே அதையும் விட்டு அப்ராக்கிருத சரீரம் அப்படின்னு அழியவே அழியாத ஒரு ஆச்சரியமான சுத்த சத்துவமான ஒரு சரீரத்தை அவன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து பெருமாள் சேவிக்க போறான். அங்க என்ன அப்படின்னா வரவேற்பு அப்படி இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர். வானவர் அப்படின்னா நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் அவ ஓடி வந்து பூர்ண கும்பங்கள்லாம் கொடுப்பாளாம். வைகுந்த தமரமர் அப்படி வந்து ஆஹா எங்களுக்கு என்ன பாக்கியம். நம்ம என்ன நினைப்போம்னா இவன் போனானே நமக்கு என்ன வைகுண்டத்துல பாக்கியம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவா நினைப்பாலாம். ஏன்னா நித்தியசூரிகள் கூட என்னன்னா அனாதி காலமாக வைகுண்டத்திலேயே இருக்கான். வைகுண்டத்திலேயே இருக்கும் பொழுது அவளுக்கு அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறது ஒரு பெருமை இல்லையே. பூலோகத்துல இருந்து இந்த புண்ணிய பாபத்துல இருந்து இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து ஒருத்தன் இந்த சம்சார திசையிலையும் ஒரு ஞானத்தை பெற்று ஆச்சாரியின் அனுகிரகத்தை பெற்று சரணாகதி பண்ணியோ பக்தியோகம் பண்ணியோ மோட்சத்துக்கு போறான்னா இவன் எத்தனை அனாதி காலமாக கஷ்டப்பட்டிருப்பான், எப்படி இவன் வெளில வந்திருப்பான். அப்போ இந்த கலி பிரபாவத்தினால இன்னும் இன்னும் மோசமாகிற சமயத்துல ஒரு நல்லவன் ஒரு சரணாகதி பண்ணவன் கிடைக்கும் பொழுது அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா, ஆஹா நம்ம வைகுண்ட லோகத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு அவள்லாம் சந்தோஷப்படுவாளாம். அப்படி வரவழைப்பு அங்க. அதெல்லாம் அப்புறம் உள்ள போச்சே எப்படி அப்படின்னு சொல்றது. தயை வாசையா தத் பிரசாதோபஹிதாய பகவந்தம் உபேத்யாம் அப்படின்னு இங்க வந்து சுவாமி பாஷ்யக்கார் அது வந்து நம்ம நம்மாழ்வாருடைய வைகுண்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி 10 பாசுரம் அந்த வைகுண்டநாதனுடைய பாசுரம் மங்களாசாசனம். இங்க வந்து என்ன சொல்றது, அந்த வைகுண்டத்துக்கு வெளியில போகும் பொழுதே எப்படி இருக்குன்னா தூரா தேவ பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயா சகாசீனம் அப்படின்னு தூரேந்து சேவிக்கும் பொழுதே வைகுண்டத்துக்கு வந்தாச்சு, எல்லாரும் பூர்ண கும்பம் முடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டா அந்த தூர பார்த்தா பெரிய கோவில் மாதிரி தெரியுது. ஏன்னா வைகுண்டத்திலேயே இந்த பாரத தேசம்ல எவ்வளவு ஊர் இருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் பல ஊர்கள் இருக்கு. வைகுண்டம் இந்த பிரகிருதி மண்டலத்தோட ரொம்ப பெருசு அது. அதுலயும் அங்கங்க ஏன்னா நிச்சயம் அவாவா சின்ன 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 இடத்துல இருப்பான். அங்கங்க பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான். அதுல முக்கியமான எப்படி நம்ம கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்றதுதான் பெருமாள் இருக்கிற இடம். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடைய அந்த கோவில் அந்த இடத்துல இங்கேருந்து தூரேந்து அங்கேருந்து சேவிக்கிறானாம். பகவந்தம் சேஷபோகே ஸ்ரீயா சகாசீனம்னு ஸ்ரீதேவியோட ஆதிசேஷன் ஸ்ரீயா சகாசீனம் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீயானா ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஸ்ரீதேவி மாதிரி அப்பேற்பட்ட 3 பேரோடையும் அங்க பெருமாளை தூரேந்து பரியங்கத்துல சேவிக்கும் பொழுதே வைனதேய ஆதிபி சேவியமானம். அங்க இந்த பக்கத்துல வைனதேயன் கருடன் இருக்கேர் விக்ஷசேனர் இருக்கேர் அப்படின்னு உடனேயே ஆஹா அங்க பெருமாளை சேவிச்சிட்டோமே பக்கத்துல போய் சேவிக்கலாம்னு கிடையாது. அந்த க்ஷணம் தன்னுடைய கண்ணில் பட்ட உடனே அங்கேயே சேவிச்சிடுவானாம். அதானே நம்ம கோவில்கள்லையும் பெருமாள் பிரம்மோற்சவம் அப்படின்னா பெருமாள் கிட்ட வரணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த யானை அந்த பாகவதோத்தமர்கள்லாம் வர்றா, அதுக்கப்புறம் பிரபந்த கோஷ்டி அப்படிங்கும்பொழுது அந்த முன்னாடியே முதல்லயே சேவிச்சிடணும். ஏன்னா அந்த பரிச்சரியா வைனதேயாதிபி சேவியமானம் அப்படின்னு சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. பகவான் மட்டும் இல்ல பரம பாகவதோத்தமர்கள் முன்னையும் பின்னையும் கைங்கரியப்பரர்களோட சேர்த்து சமஸ்த பரிவாரத்தோட சேர்த்து சேவிக்கிறது தான் ஒரு பெரிய இது. அதனால இதி பிரணம்ய அந்த இடத்துக்கு போகும்போதே நாவல் பாக்கம் இன்னைக்கும் ஐயா சுவாமியினுடைய திருமாளிகை இருக்கும். அந்த தெருவு வெளில வரும் பொழுதே அந்த தெரு உள்ள கூட போவானாம். அந்த தெருவு வரும் பொழுதே அந்த காலத்துல பெரியவர்கள் சேவிச்சிருவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட வந்து அவருடைய கிரகம் வாசல்ல சேவிப்பா. அதுக்கப்புறம் உள்ள போய் ஆச்சாரியரை சேவிப்பா. இப்படி அதே மாதிரி தேப்பெருமாள் சன்னதியில போனா கோவில் வாசல்லையே ஒரு வாட்டி சேவிக்கும். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் உள்ள போய் பெருமாள் சன்னதி சேவிக்கிறேன்னு கிடையாது. அப்புறம் தாயார் சன்னதி அப்புறம் உள்ள போய் ஒவ்வொருத்தரையா சேவிக்கிறோம். அது அந்த ஒவ்வொரு சன்னதி. ஆனா கோவில் வாசல்லையே ஒரு வாட்டி பெரியவர்கள் சேவிப்பா. அப்படி இதி பிரணம்ய
அதான் இங்க ஆச்சரியம். உத்தாயோத்தயா புனః பிரணம்ய, ஒரு வாட்டி இல்ல, விழுந்து விழுந்து சேவிக்கிறானாம். எங்க வெளியில இருந்தே பெருமாளுடைய அந்த தெம்பட்ட உடனேயே விழுந்து விழுந்து சேவிக்கிறான். புனః சாஸ்திரம் சொல்றது புனഃ சேவிக்கணும் அப்படின்னு. பெரிய ஆச்சாரியர்களை போய் சேவிக்கும் பொழுது சேவிச்சுட்டே இருக்கணும். அவா போரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுட்டே இருப்பா. ஆனா இங்க பெருமாளை தூரேந்து சேவிக்கிறான். போரும்னு எப்படி அங்கேருந்து சொல்ல முடியும்? அவர் இன்னும் இவன் பார்த்த உடனேயே சேவிக்கிறான். சாஸ்திர ரீதியாக சேவிக்கிறானா அப்படின்னா இல்ல. ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு. சில இடத்துல 4 வாட்டி சேவிக்கணும், 2 வாட்டி சேவிக்கணும் அப்படின்னா சொல்றோம். சில சம்பிரதாயத்துல ஒரு வாட்டி சேவிக்கிறா. அவ சொல்றது என்னன்னா, சரணாகத்தினா ஒரு வாட்டி சேவிச்சாலே பெருமாள் சந்தோஷப்படுறேன், சரணாகதி ஒரு வாட்டி தானே பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு. அது அவாவாளுடைய அபிப்பிராயம். அந்தந்த பெரியோர்கள் அவாவா எப்படி சொன்னாலோ அதுபடி நம்ம சேவிக்கிறோம். அது ஒண்ணு. சிலது என்னன்னா, நமக்கு காரியமா ஒருத்தர்கிட்ட காரியமானா உழுந்து உழுந்து சேவிச்சுட்டே இருப்போம். காரியமாற வரைக்கும் எப்படா இவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ற வரைக்கும் அப்பப்போ அவனை பார்க்கும் போதெல்லாம் சேவிக்கிறோம். இப்ப இங்க காரியத்துக்காக நம்ம பெருமாள் கிட்ட வரல. எப்ப மோட்ச அப்படின்னு போனோமோ அப்பயே நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டான். நிம்மதி திருப்பி போன்னு அவன் சொல்ல போறது இல்லை. அதனால நமக்கு ஏதோ காரியமாகணும்ன்றும் அவசியம் இல்லை. சாஸ்திர ரீதியா சேவிக்கிறான்னா அப்படியும் இல்லை. அப்ப என்னதான் அப்படின்னா, நமக்கு திருப்தி வர வரைக்கும் சேவிப்போமே அப்படின்னு அந்த பெருமாள் அப்படியே பிரணம்ய உத்தாயோத்தயா புனः பிரணம்ய அத்தியந்திய சாத்வ சவின்யாவனத்தோ பூத்வா அப்படின்னு அத்தியுத்தமான பயத்தோட, பரம பயம். அதான் மோட்சம் கிடைச்சாச்சேன்னு இல்ல, இன்னும் அதிகமாக பயம் வருது. ஏன்னா இங்க இருக்கிறவா தோஷமே தெரியாதவா, தோஷமே பண்ணாதவா, அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணக்கூடியவா. இப்ப இவாளோட இருந்து நம்ம ஏதாவது சின்ன தோஷம் பண்ணிடுமோ, இன்னும் அதிக பயம் இருக்கணும் இல்லையா? பெரிய பெரிய பதவி வர வர ஆணவம் வரக்கூடாது. அந்த பதவியை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ண போறோம் அப்படின்ற பயம் இருக்கணும். அப்போ இது வசத்தியான இடத்துக்கு நம்ம போகும்பொழுது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அத்தியந்த சாத்வ அப்படின்னு, அப்புறம் வினயம், அந்த வினயத்தோட இருந்து அப்படி உள்ள போறான். பகவத் பார்ஷித கணநாயகைஹி துவாரபாலைஹி கிருபையா ஸ்நேக கர்ப்பயா திருசாவலோகிதா. பகவத் பார்ஷதர்கள், அங்க இருக்கிற பகவானுக்கு நித்தியசூரிகளான அனந்தகருட விக்ஷசேனை நமக்கு தெரியும். அது இல்லாத துவாரபாலகர்கள், ஜெய விஜயன் அஷ்ட துவாரபாலகா இருப்பா. அவா கிட்டெல்லாம் சொல்லிண்டு போகணும். இந்த மாதிரி உள்ள போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்னு அனுமதி வாங்கிட்டு போகணும். அப்புறம் அவா எப்படி இருக்கான்னா, ஆஹா இவன் இங்கேருந்து வந்துட்டானே, இவன் யாரு, இவனை உள்ள விடலாமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாளாம். கிருபையா ஸ்நேக கர்ப்பயா திருசாவலோகிதா. ஏன்னா அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு உள்ள வந்துட்டான்னாலே அவன் எப்பேற்பட்டவன், பகவானுடைய பூர்ண கட்டாட்சத்தை பெற்றவன், இனிமேல் நம்மளோட இருந்து இங்கேயும் கைங்கரியம் பண்ண போறான்றதுனால கிருபையா ஸ்நேகத்தோட பார்ப்பாளாம். சந்தோஷமா வாரும் அப்படின்ற சொல்லுவாளாம். சாமிய கபி வந்தி தைஹி ரேவானுமதோ பகவந்தம் உபேத்திய அப்படின்னு அவ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அனுமதி வாங்கி, அதான் நான் வந்துட்டேன் இல்ல, இவா கிட்ட நம்ம அனுமதி கேட்கணுமா அப்படின்னு எல்லாம் இல்ல, இவாளுக்கு சமம் ஆயிட்டோமே அப்படின்ற அகங்காரம் எல்லாம் இல்ல, இன்னும் வினயத்தோட அவ கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ள போறார். ஸ்ரீமதா மூலமந்திரேன, அந்த மூலமந்திரத்தை ஜபிச்சுட்டே, மூலமந்திரத்தினால பகவானை சேவிச்சுட்டே, மாம் ஐகாந்திகா அத்தியந்திக பரிச்சரியா கரணையா பரிகிரஹீஷ்வ அப்படின்னு அப்படியே மூலமந்திரத்தை சொல்லி பெருமாள் கிட்ட அத்தியதிகமா அளவில்லாத பிரேமையோட பக்தியோட பரிச்சரியகரணையா, என்ன கைங்கரியத்துக்கு பரிகிரஹீஷ்வ, என்ன அப்படியே நீர் கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றாராம். இது யாச்சமானஹா பிரணம்ய, விண்ணப்பம் பண்ண உடனே யாச்சமான், நம்ம கேட்கிறோம் இல்லையா, பகவானே என்ன கைங்கரியத்துக்கு நீ என்னை ஏத்துக்கோ அப்படின்னு அப்படி சொன்னதுமே சேவிக்கிறான். இது யாச்சமானஹா பிரணம்ய, முன்னாடி பண்ண சேவை அங்க பெருமாளை பார்த்ததுமே இங்க வந்த உடனே நீ அப்படியே சேவிக்கிறேன். ஆத்மனம் பகவதே நிவேதயத்து, ஆத்மனாம் ஆத்மா, தன்னுடைய ஆத்மத்தோட அப்படியே தன்னுடைய பரத்தை இங்க அப்படியே சந்தோஷமா, நான் உன்னுடையவன், இந்த ஆத்மா உன்னுடையது அப்படின்னு சமர்ப்பிக்கிறானாம். அப்படின்னா இது சாதாரணமா சமர்ப்பிக்கிறது இல்ல. ஆத்மா அப்படின்னா தெரியும் இல்லையா, நம்ம ஜீவாத்மா, அவன் பரமாத்மா. ஜீவாத்மானுடைய பூர்ண ஞானத்தை பெற்றவன். இப்போ இவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை பண்றதுதான் அப்படின்னு அந்த பூர்ண ஞானத்தோட நான் உன்னுடையவன் அப்படின்னு சேவிக்கிறான். ததோ பகவதா ஸ்வயமேவாத்ம சஞ்சீவனேன அமர்யாதசீலவதாம் அதிப்பிரேமான்விதேன
அவலோகனேன அவலோக்கிய அப்படின்னு சாட்சாத் பெருமாள் ஸ்வயம் ஸ்வயமேவ ஆத்ம சஞ்சீவனே அப்படின்னு ஆத்ம சஞ்சீவனா ஒருத்தன் ஆத்ம பிராணமே போனவனை எப்படி எழுப்புறாரோ அப்படி இருக்காம் இப்ப அவனுக்கு அந்த பெருமாள் சந்தோஷமாக அந்த ஆத்மாவுக்கு ஒரு உஜ்ஜீவனம் பண்ற மாதிரி அமர்யாத சீலையா அப்பேற்பட்ட சீலவதா அப்படின்னு சீலவதான்னா அதிசௌசீல்யம் எப்படி சபரி கிரகத்துல போய் தான் பழத்தை சாப்பிடுற சபரி கிட்ட கேட்கிறார் சபரி ராமர் உள்ள உட்கார வச்சோன்னா லக்ஷ்மணனையும் உட்காரு அப்படிங்கிற லக்ஷ்மணனுக்கு ஒரு மாதிரி இருக்கு எப்படி உட்காருது அண்ணா முன்னாடி உட்காண்டதே இல்லை ஆனா ராமரே பார்த்து லக்ஷ்மணரை உட்காருங்கிறார் ஏன்னா சபரி சொல்லிட்டா இல்லையா பக்தியோட சொல்றா உட்கார் அப்படிங்கிறது பழத்தை கொண்டு வரா பழத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பெருமாள் கேட்கிறார் எங்க நம்ம ஆத்துல பின்னாடி காய்ச்ச பழமா அப்படின்னு இல்ல 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 இது பம்பா நதி தீரத்திண்டேந்து எடுத்துன்னு வந்தேன் பம்பா நதியா அவ்வளவு தூரம் போனமே அங்கேதான் ஏன் அப்படிங்கிறது ஏன்னா இங்க ஆத்துல இருக்கிற பழம் கசக்கும் அந்த அந்த தீர்த்தத்துல பம்பா நதி தீரத்து பக்கத்துல இருக்கிற பழம் இருக்கே அது ரொம்ப ருச்சிக்கும் ஒரு பழத்தை சாப்பிடுவாங்களாம் ஓஹோ இந்த இந்த மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் தித்திப்பா இருக்கும் அப்படின்னு மற்ற பழங்கள்லாம் எடுத்துன்னு போவாங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டுன்னா எச்ச பண்ணி கொடுத்தான்னு சில பேர் சொல்றா இல்லையா அப்படி கிடையாது ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்த்து தெரியும் இந்த இந்த மரத்திலேருந்து வர பழங்கள்லாம் தித்திச்சுன்னு இருக்கும் அப்படின்றத பார்த்து எடுத்துட்டு போறான் அப்போ பெருமாள் சொல்றார் ஆஹா அப்படியா அவ்வளவு தூரமா யாரையாவது நீ அணைச்சியா அப்படிங்கிறது யாரையாவதா நானே போறேன் ஏன் அப்படின்னா யாரோ போனா அவ இதுக்கு பண்ணுவா நமக்கு பகவான் சந்தோஷம் நமக்கு பிடிச்சவாளுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா நம்பாத்து குழந்தையோ நம்பாத்து பெரியோர்களோ வந்தா நம்ம இன்னொருத்தனும் பண்ண சொன்னா அவனுக்கு எதிர அதுல சிரத்தை இருக்கு உன்னால முடியலையே கஷ்டமா இருக்கேன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்றான் இதெல்லாம் பெரும்பாலும் தெரியாதான்னு கேட்கறாரு எதுக்குன்னா நமக்கு தெரியறதுக்காக அதனால இன்னொருத்தர்கிட்ட கூட கொடுக்காத வேற ஒருத்தரை போய் நீ பழம் எடுத்துடுவான்னு சொல்லல 14 வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஆத்துவாசல்ல கோலம் போட்டு பழத்தை எடுத்துட்டு ராமர் வருவேரான்னு ஒவ்வொரு நாளும் அந்த பசங்களை கேட்டுருந்தாரு அப்பேற்பட்ட ஒரு நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் பார்ப்போம் 2 நாள் பார்ப்போம் சரி வர அன்னைக்கு வரட்டும் அன்னைக்கு பார்த்துப்போம் அன்னைக்கு போய் பழம் எடுத்துட்டு போனுவோம் ஆனா அப்படி இல்லாம ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாலாம் ஏன்னா தன்னுடைய குரு சொல்லியிருக்காரு ராமர் உன் கிரகத்துக்கு தேடி வருவேர் அப்படின்னு அப்படி அப்ப அந்த இடத்துல நீ யாரு நீ ஏதோ கழுவி காட்டுல இருக்க உங்ககிட்ட நான் பழம் வாங்கிக்கணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லாம பகவான் எப்படி ஸ்வீகரிச்சுக்கிறேரோ இங்க எத்தனையோ நித்திய சூரிகள் இருக்கா எத்தனையோ பேர் இருக்கா கோட்டி கோட்டியா இருக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நட்சத்திரம் அளவுக்கு எண்ணவே முடியாது அத்தனை நித்திய சூரிகள் இருக்கா இத்தனை பேர் இருக்குச்சு நீ எதுக்குப்பா திருப்பியும் புதுசா ஒருத்தன் கைங்கரியத்துக்கு அப்படின்லாம் சொல்லலையாம் அமர்யாத சீலவதா நமக்கு சமமாக இறங்கி அவர் பேசுறாராம் வாப்பா இத்தனை நாளா என்ன பார்க்க வரலையே அப்படின்னு அப்படி அந்த அளவுக்கு வா 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 அப்படின்னு உனக்கு கைங்கரியத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பரம பிரேமையோட அதி பிரேம அன்பித்தேன அவலோகனேன வலோக்கியம் சர்வதேச சர்வகால சர்வாபஸ்தோச்சித அத்தியந்த சேஷபாவையா ஸ்வீகிருதா எடுத்துக்கோ சர்வதேச சர்வகால சர்வோஸ்து எந்த தேசத்துல இனிமேல் நீ எந்த தேசத்துல எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுவ அப்படின்னு ஏன்னா வைகுண்டத்திலே பல திசைகள் இருக்கு இல்லையா அதுல எப்படி வேணா நம்ம கைங்கரியம் பண்ணலாம் அத்தியந்த சேஷபாவையா அப்படின்னு பூர்ணமாக ஏதோ பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம்னு இல்ல ஏதோ கோவில்ல போனா நமக்கு 2 காசு கிடைக்கும் பசிக்கிறதுக்காக சாப்பாடு கிடைக்கும் பிரசாதம் கிடைக்கும்ன்றதுக்காக இல்ல நம்ம பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணா அதுக்காகவா அப்படின்னா பெருமாளே கத்தின்னு இருந்தான் அந்த மாதிரி நமக்கும் அப்பேற்பட்ட பூர்ண ஞானத்தை பெற்றவனாக இதே நீ அப்படியே எடுத்துக்கோ அத்தியந்த சேஷபாவம் எப்படி கருடர் அனந்த விக்ஷசேனாதிகள்லாம் கைங்கரியம் பண்றேலோ அந்த பாவத்தோட வெறும் கைங்கரியம் கிடையாது அந்த ஸ்ரத்த அது எத்தனையும் உனக்கும் உண்டு அப்படின்னு அனுக்யதாச்ச அப்படின்னு பெருமாள் அனுமதி பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறான் அத்தியந்த சாத்வ சவினயா அவனத்தகா அப்படின்னு இன்னும் வினயம் அதிகமா இருக்கு பயம் அதிகமா இருக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து அப்படின்றது ஒண்ணு பெருமாள் இப்ப இன்னும் அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த கைங்கரியத்தை கொடுத்துட்டேன்னு இன்னும் பயம் அதிகமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நம்ம மேல ஒரு விசுவாசத்தை வச்சுட்டே இனிமேலும் நம்ம எந்த அபச்சாரம் பண்ணணுமே அப்படின்னு போக போக இன்னும் அதிகமாக இருக்கு அந்த பதவியில உண்மையிலேயே ஒரு பெரிய பதவி எடுத்துட்டா நமக்கு எப்படி இருக்கணுமோ நல்லது பண்ணணுமே நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எந்த நம்ம 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 எப்படி இருக்கணும்னா மத்தவா நம்மளை பார்த்து கத்துக்கிற மாதிரி இருக்கணுமே அப்படின்னு எப்படி நினைக்கிறோமோ அங்க போய் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்
கிங்குர்வானஹா அப்படின்னு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறவனாக ஆயிடுறான் அப்படின்னு. கிருத்தாஞ்சலி புட்டஹா அப்படின்னு அஞ்சலி பண்ணிட்டே இருக்கான், கைங்கரியமும் பண்றான். பகவன் தமுபாசீத அப்படின்னு பகவானுக்கு சாமரம் போட்டா ஒரு கை சாமரம் போட்டுட்டு இருக்கு, ஒரு கை இப்படி இருக்கான். ஏன்னா அந்த கை கூப்பிட்டு அப்படி அப்படி கைங்கரியம் பண்றான் இல்லையா, அது வச்ச உடனே அப்படி கை கூப்பிடு. ஏதாவது கைங்கரியம் பண்ணச்சதான் அந்த கைகள் அந்த கைங்கரியத்துக்காக உபயோகப்படுறது, இல்லைன்னா அஞ்சலியிலேயே இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. கிருத்தாஞ்சலி புட்டஹா, அவ பெருமாளுக்கு ஒண்ணு இப்படி எடுத்து அப்படி கொடுத்தால் அதுக்கப்புறம் அந்த கை சும்மா இப்படி இருக்காது, அந்த கை கூப்பிண்டே இருக்கு. அப்படி ஒரு கைங்கரியத்துல இருக்கா. சாமரை ஹஸ்தர்கள்னு பெருமாளுக்கு சாமரம் போடுறவான்னு சில பேர் இருக்காளாம். அவ ஒரு கை இப்படி வச்சுட்டேதான் சாமரம் போடுவா. அது என்னன்னா இன்னொன்னு அஞ்சலியில இருக்கு அப்படின்னு. ததானுபூயமான பாவ விசேஷா அப்படின்னு பாவ விசேஷத்தோடு அனுபவித்து கொண்டு நிரதிசய பிரீத்தியா அந்நியத் கிஞ்சித் கர்த்தும் திருஷ்டும் அப்படின்னு வேற எந்த யோசனை, அந்நியத் கிஞ்சித் வேற என்ன, இனிமே நமக்கு என்ன, இந்த பூலோகத்துல இருந்தா வேற ஏதோ ஆலோசனை பண்ணணும். பூர்ண பக்தியே வந்தா கூட நமக்குன்னு சில காரியங்கள் இருக்கு. நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும், அவனை கரையேற்றணும், ஏதோ ஒரு சம்சார பந்தம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அந்த அந்த பந்தமே கிடையாது, அந்த கஷ்டமே கிடையாது, வேற யோசனையே அவசியமே கிடையாது. அப்புறம் என்ன, நிரதிசய பிரீத்தியா எப்பயும் கைங்கரியம். சரி கைங்கரியம் முடிஞ்சது அப்படின்னா அங்க இருக்கிறவா எல்லாருமே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்னா அப்படி இல்லை. அது நம்ம இஷ்டம். நம்ம கைங்கரியம் பண்ணலாம், திடீர்னு நமக்குன்னு கொடுத்த அந்த கிரகத்துல போய் இருக்கலாம். ஆனா அந்த சமயத்திலும் பகவத் தியானம் குறையாது, அந்த பகவத் அனுபவம் இருந்துட்டே இருக்கும். அந்த க்ஷணம் ஒரு செகண்ட் கூட போகாது. பெருமாளை நினைச்சுட்டே தான் இருப்போம். கைங்கரியம் பண்ணிச்சு பெருமாளை நினைச்சுட்டே கைங்கரியம் பண்ணுவோம். அதை விட்டவுடனே இப்ப திருப்பியும் கிரகத்துக்கு போனா பெருமாளை நினைச்சுட்டே இருக்கும். அப்படிதான். அப்போ ஸ்மர்த்துமசக்தா அப்படின்னு வேற எதுவுமே இல்லாத எப்பயுமே ஸ்மரிச்சுண்டு வேற விஷயம் ஞாபகமே வராத பெருமாளுடைய கட்டாட்சம், அதை நினைச்சுண்டு அவரோட அப்பேற்பட்ட அனுகிரகத்தையே அவர் சிரிச்ச அந்த அழகையும் அதையும் ஸ்மரிச்சுட்டே தான் இருப்போம். புனரப்பி சேஷ பாவையேவ யாச்சமானஹா அப்படின்னு திருப்பி திருப்பி சேஷ பாவத்தோட பெருமாள் கிட்ட நமக்கு கைங்கரியத்தை கொடுத்தேரே, எப்பேற்பட்டவன், ஏதோ இருந்தேனே, இன்னைக்கு இப்பேற்பட்ட இடத்துல இவ்வளவு சீக்கிரம் வராத போயிட்டேனே, பெருமாள் எப்பேற்பட்ட ஆதிசேஷன் கருடன் அவளுக்கு சமமாக நம்மளையும் வச்சுட்டு நமக்கும் கைங்கரியத்தை தரேரே, இதை நம்ம இத்தனை நாள் பண்ணலையே அப்படின்னு திருப்பி திருப்பி ஆகான்னு அவருடைய குணங்களை நினைச்சுட்டே ஸ்மரிச்சுட்டே பாவத்தோட நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். பகவன் தமேவா விச்சின்ன ஸ்ரோதோ ரூபேன அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். விச்சின்ன அப்படின்னும் போது அவிச்சின்ன அப்படின்னும் போது தைலதாரா அவிச்சின்ன பக்தி யோகம் பண்றவா எப்படி இருப்பா, தைலதாரா அப்படின்னா ஒரு க்ஷணம் ஒரு தேன் குத்தும் பொழுது அப்படியே வந்துட்டே இருக்கும், ஒரு கேப் கூட இருக்காது. அந்த மாதிரி அந்த பக்தி நமக்கு இருந்துட்டு இருக்கும் ஒரு க்ஷணமும். கோவில்ல பெருமாளை சேவிச்சுட்டா உடனே சேவிச்சுட்டோன்னு கிளம்பி வந்துட மாட்டான். நம்ம பெரியோர்கள்லாம் பார்த்தா அப்படியே வெளியில வச்ச கோவில் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, அங்க ஏதாவது ஒரு மண்டபத்துல உட்காந்து ஒரு ஸ்தோத்திர பாட்டம் சொல்லியோ இல்ல பகவத் அனுபவத்தை பெற்றோ ஏதாவது ஒரு வியாக்கியானம் படிச்சுட்டோ, எப்படி பெரியோர்கள் இங்க இருந்து நம்ம சேவிச்சான்றத ஒரு நினைச்சு 2 பேர்கிட்ட பேசி பகவத் விஷயத்தை பேசி அப்படி இருந்து ஆத்துக்கு வருவா மாதிரிதான் நம்ம வைகுண்டத்துல இருப்போமாம். எப்பயுமே அவர் தியானம் இல்ல நம்ம கைங்கரியம் இப்படிதான் இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு. அப்படி ஒரு இது ததோ பகவதா ஸ்வயமேவாத்ம சஞ்சீவனேன அவலோகனே அவலோக்கிய அப்படின்னு பெருமாள் கட்டாட்சம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு கூப்பிடுற, பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கே. இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே நமக்கு ஆஹா அப்படின்னு சமஸ்த கிளேஷபகம் அப்படின்னு சமஸ்த கஷ்டமும் போயிடுத்து. இந்த சம்சார கஷ்டம் முன்னாடி எத்தனையோ யுக யுகமாக இருந்தது, அத்தனையும் ஞாபகம் கூட இல்லாத அளவுக்கு அப்படின்ற ஒரு பழைய நம்மளுடைய பழசு இருக்கு இல்லையா, மறந்து போயிடுறா. அதெல்லாம் ஏதோ துர்நாள் அப்படின்னு சொல்லுவா. சில பேருக்கு அது தெரிய கூட தெரியாது, அவ்வளவு என்ன மொழி பூர்ணமா பகவத் திசைமுடம் நிரதிசைய சுகாவகம் அப்படின்னு ஆத்ம சுகம் ஆனந்தமாக இருக்கான், சுகமாவும் இருக்கான், கஷ்டமே இல்லாதையும் இருக்கான் அப்படின்னு பெருமாளே அந்த எப்படி ஒரு உயிர் போற சமயத்துல எழுப்பினா மாதிரி இந்த ஆத்மாவுக்கு சுகமாக அவனே சஞ்சீவனேன அப்படின்னு சஞ்சீவ மலை எடுத்துட்டு வந்து எல்லாரையும் எழுப்புறாரு இல்லையா அனுமார், அந்த மாதிரி அப்படி ஆயிடுறான். நிறுத்திசைய சுகாவகம் அப்படின்னு எப்பயுமே சுகமாக ஆத்மீயம் அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை நினைச்சுண்டு பகவத் அந்த ஆத்மாவை நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா அவனுக்கு சேவகன் அவனுக்கு சேவகன்னு நினைச்சுட்டு அவனே சேஷி அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்கான்.
ஸ்ரீமத் பாதாரவிந்த யுகலம் அப்பேற்பட்ட திருவடி தாமரை போல சிரசீகிருதம் தியாத்வா அப்படின்னு தன்னுடைய சிரசுல போய் வச்சுக்கிறானாம். அது எப்படி இருக்குன்னா, அமிர்த சாகராந்தர் நிமக்ன சர்வாவயவஹ சுகமாசீத் அப்படின்னு அமிர்த சாகரமாம். அமிர்த சாகர கடல். ஒரு கிளாஸ் அமிர்தம் சாப்பிட்றோம்ல, அப்படி இல்ல, பூர்த்தியான அமிர்த கடல்ல ஒருத்தன் முழுகினா நிமக்னஹ சர்வா அவயவகா அப்படின்னு நம்ம அவயவங்கள் பூர்த்தியா அந்த சில்லுண்டு அப்படியே சுகமாக ஒரு அமிர்த கடல் எப்படி இருக்கோ அப்படி அந்த திருவடியை தன்னுடைய சிரசில வச்சுருக்கும் போதே இருக்கான். அதான் சொல்லும் பொழுது என்னன்னா, பகவான் உடைய சிரசுல தான் அப்பேற்பட்ட அமிர்தம் இருக்கு. அந்த திருவடியை இப்படி சிரசி கிருத்வா அப்படின்றதோட அவன் அந்த சரணத்தை தன்னுடைய சிரசுல வச்சுட்டு அப்படியே இருப்பான். அதுவே அமிர்த கடல்ல குளிச்சா போல அப்படின்னு சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த கத்தியத்திரயத்தை அப்படி முடிக்கிறார். அப்படின்னா இப்ப பெருமாளுடைய திருவடி எவ்வளவு விசேஷம் அப்படின்றது பார்க்கணும். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது அம்மா பால் தான் அதுக்கு அமிர்தம். அம்மாவுடைய பால், அம்மா கொடுக்கிற பால். அந்த மாதிரி இந்த சரணாகதனுக்கு உடனே அந்த சரணாகத்தை அடைஞ்ச உடனேயே அவன் எதைதான் தேடுவான் அப்படின்னா, அவனுக்கு வேண்டிய அமிர்தம் எங்க இருக்குன்னா பகவத் சரணாரவிந்தத்துல தான், திருவடியில தான். அந்த திருவடியை தன்னுடைய சிரசுல தரிச்சுப்பான். அதுதான் நமக்கு மகுடம், கிரீட்டம். நமக்கு என்ன கிரீட்டம்னா பகவானுடைய திருவடியை நம்ம சிரசுல வச்சுக்கிறது தான் நமக்கு விசேஷம். அப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி அம்மா பால்காக அதுதான் அதுக்கு அமிர்தம். வேற எது கொடுத்தாலும் அது சரி வராது. அப்படிதான் பகவான் வச்சிருக்கான். அந்த மாதிரிதான் நமக்கு அப்படின்னு ஆச்சரியமாக இந்த இடத்துல எடுத்து சொல்றேன். இந்த ஸ்ரீ வைகுண்ட கத்தியமே அதான் நம்ம பெரியோர்கள் சொல்லுவா இல்லையா, காத்தால திருவாராதனத்துல 3 கத்தியமே சொல்லுவா. அதுல சமயம் இல்லாதவா சரணாகதி கத்தியம் சொல்லுவா. ராத்திரி படுத்துக்கும் பொழுது வைகுண்ட கத்தியம் சொல்லுவா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அந்த வைகுண்ட கத்தியத்துல இப்போ நம்ம ஏதோ மோட்சத்துக்கு போனோம்னா இது யாருக்காக பாஷ்யக்கார அனுகிரகம் பண்றாரு? அவர் பெருமாள் கிட்ட இதெல்லாம் பூர்த்தியா பெருமாள் முன்னாடி இருந்து இந்த மங்களாசாசனம் பண்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டாவது வர நம்ம எல்லாருக்குமே ராமானுஜர் அடியார், ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அடியார்கள் எல்லாருக்கும் அவளும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படி அனுபவிச்சாரோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இது முக்தாத்மாக்கு சொல்றா. இப்ப முக்தாத்மா போவான், அங்க மோட்சத்துக்கு போவான், அவன் தூரேந்து சேவிப்பான் அப்படின்னு நம்மளாம் நீங்கள்லாம் நாளைக்கு வைகுண்டத்தை போச்சு தூரேந்தே பெருமாள் சேவிங்கோன்னு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எப்ப நம்ம மோட்சம் அடைஞ்சோமோ அப்பயே சர்வஜர்கள் ஆயிடும். எப்ப விரஜாநதியில குளிச்சோமோ அப்பயே நமக்கு சர்வஜத்துவம் வந்துடும். அங்க போனவுடனே நம்ம சேவிச்சிருவோம். அப்புறம் இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அங்க போறவனுக்கு அப்படி இரு அப்படின்றதுக்காக இல்ல, அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அப்ப இதை விட்டுல நம்ம இருக்கலாமா? சரணாகதி பண்ணுங்கோ, பண்ணாதவாலாம் சரணாகதி பண்ணுங்கோ. சரணாகதி பண்ணவா எல்லாம் அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் பகவான் நம்ம சேவிக்க போறோம், மோட்சம் அடைய போறோம், அவனை தூரேந்து சேவிக்க போறோம், அவன் திருவடியை நம்ம சிரசுல வச்சுக்க போறோம். எப்பேற்பட்ட வைகுண்டம், எப்பேற்பட்ட மண்டபங்கள் இருக்கு, எப்பேற்பட்ட சாலைகள் இருக்கு, அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி பகவத் துவாக இருக்கு, எல்லாம் இப்படி கைங்கரியம் பண்றா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம் கண்ல ஜலத்தை விட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். அதுக்காக நமக்காக, ஏன்னா இப்பேற்பட்ட நமக்கு தெரியும். இப்போ சின்னவாளுக்கு தெரியாது, பெரியவான்னு சொல்ல நல்லா படிச்சாதாண்டா ஒரு நாளைக்கு நல்ல பைசா வரும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிச்சா பெரிய வீடு வாங்கலாம், பெரிய கார் வாங்கலாம் அப்படின்வான். அப்பதான் உன்னால ஒரு ஸ்டேட்டஸா இருக்க முடியும். அப்ப இத்தனையும் எதுக்கு சொல்றான்னா நல்லா படிக்கிறதுக்காக சொல்றா அப்படின்னு. அது லோக விஷயத்துல அப்படின்னா நமக்கு அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா படிப்பான். சில பேர் என்னன்னா படிப்புன்றது அதுல ருச்சி வந்து படிப்பா, அது வேற. அது மாதிரி பரம பாகவதோத்தமர்கள் பகவத் கைங்கரியத்தை ருச்சியோட பண்றா அப்படின்றது ஏதோ ஒரு ஆச்சாரியன் அனுகிரகத்துல. அப்ப மற்றவாளுக்கு ஏன் சொல்றான்னா இந்த அனுபவம் நமக்கு வரணும் அப்படின்னு. அது சாமானிய விஷயத்துல இருந்தா கூட இந்த மாதிரி பாகவத விஷயத்துல சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் அதனாலதான் இப்பேற்பட்ட லோகம் பார், இது திருப்பி கிடைக்காது. இது வந்து திருப்பி திருப்பி நம்ம இந்த பூமியில இதுதான் பெருசு, இதுதான் பெருசு, இந்த ஆசை, நான் அப்படியாகணும் இப்படியாகணும். முதல்ல என்ன, மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம்னு நினைச்சோம். ஏன்னா புழு பூச்சிகளா இருந்து கஷ்டப்படுறோம். மனுஷனா இருந்தவொன்னு என்னன்னா அப்ப ஐயோ நம்ம ஒருவேளை பணக்காரனா பிறந்திருக்கலாமான்னா, பணக்காரனுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா என்ன? அவனுக்கு என்ன கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எத்தனை இதுல பிசினஸ் மேனா இருந்தானா எத்தனைக்கு என்னைக்கு ஷேர் மார்க்கெட் குறையிறதுன்னு தெரியாது. எப்படியோ இருந்தவன் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு கீழே விழுறான். அப்ப அது சாஸ்வதம் கிடையாது.
சில பேர் போயிடுறா, அப்புறம் என்ன அடுத்த ஜென்மாவில் இப்படியே தான் பிறப்பான்னு சந்தேகமா? இல்ல, பாவத்தினால மறுபடியும் வேற எப்படியானா பிறக்கலாம். அப்ப என்ன சரி அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரி ஆயிடுறாமான்னா, ராஜாக்கள்னா அவ்வளவு சுலபமான யுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி கிடையாது. வெறும் மிலிட்டரி மட்டும் அனுப்பிச்சுட்டு உட்கார முடியாது. அவளே யுத்தம் பண்ணா என்னைக்கு மரணம்ன்றது அவளுக்கு தெரியாது. சரி இதெல்லாம் வேணாம் தேவலோகத்துக்கு போயிடலாமா அப்படின்னா, தேவேந்திரனே நம்ம எத்தனை புராணங்கள் எடுத்து பார்த்தாலும் ராட்சசாதிகள்லாம் எப்படி அவளை வந்து ஹிம்சை பண்ணான்னு இருக்கு. அவளும் சாஸ்வதம் கிடையாது. அடுத்த பிரளயம் முடிஞ்ச உடனே புது சிருஷ்டியில பகவான் வேற யாரை இந்திரனா வைப்பான்றது நம்ம கையில இல்ல. அவன் இந்த பூமியில எத்தனை புண்ணியங்கள் பண்ணா எத்தனை யஜ்யாகாதிகள் பண்ணாலும் அவளை தான் வைக்க போறான். அதனால அதுவும் சாஸ்வதம் கிடையாது. அதுவும் நிரந்தரம் கிடையாது. இந்த யுகத்துல இருக்கவன் தான் அடுத்த யுகத்திலையும் இந்திரனா கிடையவே கிடையாது. அப்போ அதுக்கும் மேல இந்திராதிகளுக்கும் மேல ருத்ரன் சிவபெருமான் பிரம்மவாக ஆகலாமான்னா அதுவும் சாஸ்வதம் கிடையாது. அதுவும் நிரந்தரம் கிடையாது. சிவபெருமானியே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்டயே வரன் வாங்கி அவர் தலை பஸ்வம் என் கை வச்சா பஸ்வம் அவர் கை மேலேயே வைக்கலாம். அப்புறம் பகவான் தான் வந்து காப்பாத்துறாரு. பிரம்மாவா இல்லாமன்னா பிரம்மாவுக்கே சில வாட்டி அகங்காரம் வச்ச மதுகைட்டவர்கள் வரா, அப்ப ஹயக்ரீவனாக வந்து அவரே அவதாரம் பண்ணி காப்பாத்துறாரு. அப்படி எல்லா கஷ்டங்களையும் பிரம்மாவையும் காப்பாத்துறார். அதுவும் சாஸ்வதம் கிடையாது. அடுத்த யுகத்துல பிரம்மா அவர்தான் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எதுதான் சாஸ்வதம்? திருப்பியும் பிரம்மா அடுத்த ஜென்மால் என்ன ஆகுனா திருப்பி சம்சாரத்துல உழ வேண்டியதுதான் அவர். அப்ப பிரம்மாதி பரியந்தம் எல்லாமே சம்சாரமாக இருக்கு. வைகுண்டம் தானே சாஸ்வதம். அப்ப அதை நினைக்க வேண்டாமா? அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு நம்ம சரணாகதி பண்ணணும். அப்படி சரணாகதி பண்ணவனும் அந்த இடத்துக்கு போய் எப்ப நான் பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஆனந்தமான நிரதிசயமான தோஷமே இல்லாத நித்திய சூரிகளை போலே நான் கைக்கரியம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படணும் அப்படின்னு இந்த கத்தியத்தை, அதுவும் வைகுண்ட கத்தியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரணாகதி கத்தியத்துல சரணாகதி எடுத்து சொல்றாரு, பெருமாளுடைய குணங்கள் எப்படி சொல்றாரு, வைகுண்டமே எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் கைங்கரியம் கண்ணு போறணும் போது நமக்கே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறது. அப்படி எம்பெருமான் அருளி செய்த கத்தியத்தை சுவாமி தேசிகன் கடைசியா சொல்ற ஒரு ஸ்லோகத்துல அமிர்த மதனம் பண்ணா, தேவர்கள் பெருமாள் எல்லாரும் சேர்ந்து அமிர்த மதனம் பண்ணா. அந்த திருப்பார்கடல் பார்க்கடலை மதனம் பண்ணும் பொழுது கடைசியில் அவளுக்கு ஒரு அமிர்தம் கிடைச்சது. அது தேவாமிர்தம். தேவர்களுக்கு அது அமிர்தம். அது குடிச்சா என்னன்னா அமரத்துவம் வரும். ஆனா அது நிரந்தரமானா அது நிரந்தரம் இல்லை. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒரு அமிர்த கடலை நமக்கு கொடுத்தார். இவர் என்ன பண்ணாருன்னா சகல சாஸ்திரத்தையும் எப்படி பால் அந்த திருப்பார்கடலை கடைஞ்சா மாதிரி இவர் சகல சாஸ்திரத்தையும் கடைஞ்சி இந்த கத்தியத்திரயத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. அதுல சரணாகதி பண்ணி சரணாகதி பண்ணவன் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்பான், ஆனந்த லோகத்துல பெருமாளுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுவான், ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன, நம்ம இங்க இருக்கும்போது என்னென்ன தோஷங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், எப்படி சரணாகதி பண்ணணும், எப்படி அவன் ஏத்துப்பான், தேகாவசானத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த சகல சாஸ்திரத்துல சாரமாக பிழிஞ்சி அதிலிருந்து இந்த அமிர்த கடலான அமிர்த சாகரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அந்த அமிர்த கடல் தான். அதுலதான் இவன் சொல்றான் அமிர்த சாகராந்தர் நிமக்ன சர்வா அவயவகா சுகமாசீத் அப்படின்னு அவர் முடிக்கிறார் இல்லையா. பெருமாளுடைய திருவடியில அந்த அமிர்த சாகரம் இருக்குன்னு, அந்த அமிர்த சாகரத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் யாரு அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு முடிச்சு ஆச்சரியமாக முடிக்கிறார். இது ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரச்சிதா ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சம்பூர்ணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு ஆச்சரியமாக நம்ம அஹோபில மட்டம் மைசூர்ல ஒரு அற்புதமான ஒரு கைங்கரியமாக அடியேனுக்கும் இதுக்கு முன்னாடி கூட அடியேன் கத்தியத்திரயத்தை இவ்வளவு பார்த்துக்கல, உபன்யாச ரீதியா நமக்கு கொடுத்ததுனால அடியேனுக்கும் பரமபாகியமாக பூர்ணமாக இதை பார்த்துண்டு, ஏன்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண நவகிரந்தம் அதுதான் நமக்கு பண்ண பெரிய உபகாரம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்மளை இப்பேற்பட்ட இந்த கஷ்டங்கள் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும், நம்மள சம்சாரத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் மோட்சத்துக்கு நமக்கு முதல்ல காமிச்சு கொடுத்தது யார் அப்படின்னா சரணாகதி மார்க்கத்தை காமிச்சது நம்மாழ்வார். அதை நமக்கு எல்லாம் அதி சுலபமாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்து நம்ம சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணி ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்தாபனம் பண்ணி நவ கிரந்தத்தை கொடுக்கிறார். அதுல 3 கிரந்தமானது இந்த ஆச்சரியமான கத்தியத்திரயம். பேர்பட்டதெல்லாம் பெரியோர்கள் மகான்கள் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா அப்பேற்பட்டவர்கள்லாம் இதை அனுபவிச்சு கொண்டாடி இருப்பா. கத்தியத்திரயத்தை தினமும் சொல்லக்கூடிய ஒரு கத்தியம். அப்படி இருக்கும் பொழுது அடியேனுக்கும் ஒரு பரம பாக்கியமாக பரம கிருப்பையோட இந்த கைங்கரியத்தை லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியிலே ஆச்சாரியர் அனுகிரகத்தில எல்லாருடைய அனுகிரகத்திலேயும் நமக்கு இதை கேட்டும் இதை சொல்லியும் எல்லாம் பெருமாள் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோன்னு பிரகலாதன் காமிச்சு கொடுத்த நவவித பக்தியில
முதல் 2 பக்தியை நம்ம ஆச்சரியமாக பண்ணிட்டு வந்திருக்கோம். இது மூலமாக பக்த பக்தி அவாவா தனியா பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் அமையறதும் இன்னி காலத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பேற்பட்ட பிளாட்ஃபார்மையும் நமக்கு அமைச்சு கொடுத்து ஆச்சரியமாக எத்தனையோ சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாட்டங்கள்லாம் பார்த்தோம். இப்ப ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கத்தியத்திரயம் ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்திலிருந்து, ஏன்னா அவர் பெருசா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் அடியனால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது ஒரு எல்கேஜி, அடியன் சொல்றதா எல்லா சொல்லமும் நான் சொல்றது ஒரு எல்கேஜி மாதிரி தான். எல்கேஜி அதை படிச்சுட்டா அப்படின்னா மேல்கொண்டு பெரியவர்கள் சொல்றது திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும். அதுவும் வைகுண்ட கத்தியம்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அனுபவத்தோட இருக்கக்கூடிய ஒரு கத்தியம். அப்படி பெருமாளை சேவிச்சுட்டு நம்மளும் அதே போல அந்த பாவனையை ஸ்ரீ பாஷ்யக்காரர் கொடுத்த அந்த பாவம் நமக்கும் அப்பேற்பட்ட கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி